இல்ல பட் இல்ல ஜீவா, இது நீங்க ஒரு விஷயத்த நீங்க அதுக்கு லேயர்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே போறீங்க. விஜய் அவர்கள் வலதுசாரி சிந்தனையாளராக இல்லை, இருந்தாலும் வலதுசாரியால் கண்ட்ரோல் பண்ணப்படலாங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமுமே இல்லையா? அவர் பிஜேபியோட எவ்வளவு அழுத்தங்கள் கொடுத்தும் பிஜேபியோட அவர் அலையன்ஸ் போகல. கடைசி நாள் அவர் ஏன் பொலிட்டிக், நான் தெளிவா சொல்லிட்டேன், அவர் இந்துத்துவவாதி நான் சொல்லல, அவர் பிஜேபி காரன்னு சொல்லல. பிஜேபி கைப்பாவையாக இல்லைன்னா சந்திரபாபு அவரை கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு கண்டிப்பா அதுல நான் உறுதியா தான் இருக்கேன். கண்டிப்பா பிஜேபி இவர மாதிரி நபர்களை கண்ட்ரோல் பண்ணுங்க. சந்திரபாபு நாயுடு கண்ட்ரோல் பண்றதாக இருந்தது. நாம ஜனநாயகன் படத்தை வெளியிடாம சிபிஐ விசாரணை, கரூர் விஷயத்துல சிபிஐ விசாரணை கூப்பிட்டு இந்த மாதிரி விஷயங்களை அப்பவே அவங்க கையில எடுத்து அத நம்ம நீங்க விமர்சிச்ச அளவுக்கோ, நம்ம சார் விமர்சிச்ச அளவுக்கோ, நான் விமர்சிச்ச அளவுக்கு கூட விஜய் விமர்சிக்கலையே. ஏன் சார், பாஜக விமர்சிக்க 1,00,000 மீட்டர் இருக்கு. ஆனா திமுக விமர்சிக்கிற 100 மீட்டர் மட்டும் தான் அவர் பேசுவார். வேற எந்த கட்சியை பத்தியும் அவர் பேச மாட்டார். அதனால இவங்க சார், பவன் கல்யாண் இன்னைக்கு யாரு சார்? அவர் கட்சி பேர் யாருக்கா நான் இருக்கா? அவர் பிஜேபி ஆளுதான், பார்த்தாலே பிஜேபின்னு தெரிஞ்சது. சந்திரபாபு நாயுடு யாரு? அவங்க தனித்துவம் எப்பேற்பட்டவர் அவரு. வாஜ்பாய் காலத்துல, பிபி சிங் காலத்துல தேசிய முன்னணியுடைய கன்வீனரா இருந்த அளவுக்கான ஒரு ஆளுமையானவங்க. இங்க ஜெயலலிதா அம்மையார் பண்ணப்ப ஐடிஐ, தமிழ்நாடு மாதிரி ஐடிஐ கொண்டு தென்னகத்தை தலைநிமிர வச்சவர். இன்னைக்கு முழுக்க சங் பரிவார் ஆகி திருப்பதி லட்டுல அதை கலந்துட்டீங்க, இதை கலந்துட்டீங்கன்னு RSS பேசுற டோனுக்கே வந்துட்டாங்க ஆந்திரால. சோ அவங்கள நீங்க எத்தனை பேர் அவங்க அப்படி மாத்தி வச்சிருக்கிறாங்க கட்சிக்காரங்க. இவர் நிதிஷ்குமார், ஜெயபிரகாஷ் நாராயணோட ஸ்டூடெண்ட், சாருக்கெல்லாம் எல்லாம் தெரியும். ஒரு சமூக நீதி பேக்வர்டு கிளாஸ் கான்சியஸ் உடையவர். இன்னைக்கு நிதிஷ்குமார் லல்லுவோட இருந்தவர். இன்னைக்கு அவர் என்ன ஆயிட்டார்? ராஜ்யசபா எம்பியா போகக்கூடிய நிலை கொண்டு வந்துட்டாங்க. இதையெல்லாம் கண்ணுக்கு நமக்கு தெரிஞ்சு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் நடந்துகிட்டே இருக்கியா பாஜக? இப்ப ஆம் ஆத்மி காலியா? 2 நாளா ஆம் ஆத்மி காலியா இருக்கா? அவங்க எல்லா லேயரையும் பயன்படுத்துவாங்க சார். எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜி, எலெக்ஷன் நடக்கும்போது ஒரு ஸ்ட்ராட்டஜி, எலெக்ஷனுக்கு அப்புறம் ஜெயிச்சுட்டு அவங்க தோத்துட்டாங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் தான் அவங்களால அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பண்ண முடியாம இருக்கு. அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது. இதுவரையும் வேற ஃபேக்டர் வரல. இப்ப விஜய்னு ஒரு ஃபேக்டர் வந்திருக்கு. இவங்க எதுவும் இப்படி எல்லாம் பண்ணுவாங்களோங்கிற ஒரு அச்சத்தை தான் வெளிப்படுத்தியிருந்தோம். அதுதான் நடக்க போகுதுன்னு நான் சொல்லல. அது ஒரு ஃபியர் மாங்கரிங் மாதிரி தான் நான் பாக்குறேன். ஏன்னா விஜய் அவர்கள் வெளிப்படையாக பாஜகவை நிறைய இடங்கள்ல எதிர்க்கலைங்கிறத நானும் ஒத்துக்கிறேன். ஜனநாயகன் படம் முடக்கப்படும் போது அவர் பேசல, அவரை சிபிஐ விசாரணைக்கு அழைக்கும் போது அவர் பேசல. ஆனால் கரூர்ல ஒரு பிரச்சனை நடந்த போது திமுக அரசை குற்றம் சாட்டினார். என்ன வேணா அரெஸ்ட் பண்ணுங்க, என் ஆட்களை ஒன்றும் பண்ணாதீங்கன்னு சொன்னார். அந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸை நான் கால் அவுட் பண்றேன். ஆனால் பாஜக அவருக்கு அழைப்பு விடுத்தும் கூட நீங்கள் கூட்டணிக்கு வாருங்கள் சொல்லி அவருக்காக வெயிட் பண்ணி கூட அவர் அந்த கூட்டணிக்கு போலங்கிற அந்த கிரெடிட்டை நாம விஜய்க்கு கொடுத்துதான் ஆகணும். அவர் போல இல்ல, அவர் போனோம்னா அவர் போயிருக்கலாம்ல. அவர் போயிருந்தாருன்னா இந்நேரம் நம்ம யார் ஆட்சிக்கு வருவாங்கங்கிற பேச்சே இல்லையே. இந்த மாதிரி அது கம்ப்ளீட்டா சினாரியோ மாத்தி இருக்கலாமா இல்லையா? மாத்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற. நான் என்னன்னா நாளைக்கு அது பாஜக இமேஜ் போயிருக்கும் சார். ஒரு நிமிஷம் கடைசி நாள் பரப்புரை அன்னைக்கு லாஸ்ட் மினிட்ல பேசதான் பிஜேபி விமர்சனம் பண்ணிட்டு தான் போறாரு. கடைசி நேரம் கரூர்ல இருந்து எல்லாம் பேசினாரு கடைசி நாள். இல்ல அது இல்ல, நான் என்னுடைய லிமிட்டட் பாயிண்ட் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் பொழுது நாம அதுக்கு லேயர்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே போனோம்னா நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். இவிஎம் டேம்பரிங் நடக்குதா இல்லையாங்கிறது நான் என்னோட அவர் அதை டேம்பரிங் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அதை டேம்பரிங் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்களுடைய கருத்துல இருந்து பேசும்போது மிஸ்யூஸ் பண்ண முடியாது. எனக்கு அப்படி தோணுது. எனக்கு அதை மிஸ்யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு எனக்கு தோணுது. அப்படி மிஸ்யூஸ் பண்ணோம்னா அவங்க செலக்டிவா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சார். எல்லா இடத்துலயும் பண்ணலாம். இப்போ தமிழ்நாட்டுல 10 தொகுதி போன முறை 4 தொகுதி ஜெயிச்சாங்கல்ல, இன்னொரு 2 தொகுதி ஜெயிச்சா என்ன வேற யாராவது அது கேள்வி கேட்டிருக்க போறாங்களா? இப்ப 4 தொகுதி 6 மாத்திக்கலாம்ல, 6. இவிஎம் டேம்பரிங் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துல மட்டும்தான் பண்ண முடியாதுங்கிற ஒரு கான்செப்டுக்கு அவர் சொல்றாரு. இல்ல அப்படி இருந்தா மகிழ்ச்சி தான். ஆனா பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது தான் தொடர்ச்சியா கேஸ் போயிருக்கு தமிழ்நாட்டில இருந்து. சார் இங்க இந்த இவிஎம் டேம்பரிங்கிறது இப்போ மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு வருகின்ற குற்றச்சாட்டு அல்ல. இந்த இவிஎம் டேம்பரிங்கிறத முதல்ல ஆரம்பிச்சது அத்வானி அவர்கள் தான். இன்னைக்கு பாஜகவினுடைய எம்பியா இல்ல ஃபார்மர் எம்பியா அவர் ஜிவிஎல் நரசிம்மராவ் அவரும் அத்வானி அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் 3 பேரும் பாஜகவும் டிடிபியும் 2009 தோத்த பிறகு இவங்க எல்லாம்
உட்காந்து டெல்லியில வந்து கான்ஸ்டிடியூஷனல் கிளப்ல அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸை நான் கவர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து வெற்றி பெறாத கட்சிகள் செய்கின்ற ஒரு வாதமாக தான் நான் பார்க்குறேன். வெற்றி பெற்றவங்க யாருமே வந்து இவிஎம் டேம்பரிங்கை பற்றி பேச மாட்டாங்க. காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க தோத்துட்டா இவிஎம் டேம்பரிங் பற்றி பேசுவாங்க, ஜெயிக்கிற இடத்துல இவிஎம் டேம்பரிங்கை பற்றி பேச மாட்டாங்க. இப்போ என்னன்னா விஜய் அவர்கள் வந்து அது வந்து செட் பண்றாங்க, ஒருவேளை விஜய்க்கு கூட்டம் கூட்டுறதுனால இவிஎம் டேம்பரிங் பண்ணி அவரை ஜெயிக்க வச்சிருவாங்க அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்தவரையில் அது ஃபியர் மாங்கரிங்காக தான் பார்க்குறேன். இன்னொன்று அதில் என்னன்னா விஜய் அவர்கள் பாஜகவை வந்து ஒரு ஆர்ம்ஸ் லென்த் டிஸ்டன்ஸில் இந்த எலெக்ஷனில் வச்சிருக்காரு. அது உண்மை தானே. அவங்க போய் கூட்டணிக்கு கூப்பிட்டாங்க, வரலைங்கிறது உண்மை தானே. அப்போ வரலைன்னும் போது அந்த ஒரு டிசிஷனை நாம் மதிக்கணும்ல. இந்த சூழல் நடக்க வாய்ப்பு இல்லைன்னு அவர் சொல்றது எனக்கு கேட்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இல்ல அவர் சொன்ன இடத்துல இருந்தா நானும் இந்த கேள்வியுமே எங்க இருந்து வருது அப்படின்னா, இவிஎம் எப்ப நம்ம குறை சொல்ல ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நமக்கு வெற்றி வாய்ப்பு வராது அப்படின்ற போது அதை பத்தி பேசல. அப்படி சொல்ல முடியாது. இப்ப ராகுல் காந்தி கடைசி இவங்க இவிஎம் இருக்கட்டும், அந்த தேர்தலுக்கு குழப்பறீங்களா ராகுல் காந்தி பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. நீங்க குறிப்பிட்ட ராகுல் காந்தியா இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியா இருக்கட்டும், எப்ப எல்லாம் தோக்குறாங்களோ அப்பதான் இவிஎம் பத்தி பேசுறாங்க. அப்படின்னா காங்கிரஸ் மீது நமக்கு விமர்சனம் இருக்கு இல்லைங்கிறது வேற. ராகுல் காந்தி வைத்த குற்றச்சாட்டு எல்லாம் உண்மைதான். இவங்க எஸ்ஐஆர்ல இருந்து டெக்னிக்கல் இஷ்யூல இருந்து மேனுவலான இருந்து எல்லாத்துலேயும் கரப்ஷன் பண்ணுறது, தப்பான மால் ப்ராக்டிக்ஸ் பண்ணுறதுங்கிறத பாஜக பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு மகாராஷ்டிரா வந்து சிவசேனா தாங்க. இன்றைக்கி அந்த சிவசேனாவை ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்கிறாங்க. பிஜேபிக்கு அவ்வளோ பெரிய செல்வாக்கெலாம் கிடையாது மகாராஷ்டிராவில். இனி அவங்க உருவாக்குனது தான். ஷிண்டேக்கெல்லாம் துரோகிங்கிற பேர் தான் அங்கே இருந்தது மகாராஷ்டிராவில். இன்றைக்கி அவங்க திட்டமிட்டு பண்ணி எந்த தேவநாத் பட்னாவிஸை இறக்கிட்டு உத்தவ் தாக்கரே ஜெயிச்சாங்களோ அந்த பட்னாவிஸை இன்றைக்கி முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. அதனால எனக்கு தெரிந்து அவங்க நேர்மையா ஜெயிக்கிறாங்கிறதுலாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது பாஜக. இல்ல அவரோட வாதம் என்னன்னா, விஜயும் பிஜேபியும் ஒரே தட்டுல வச்சு பார்க்காதீங்க இந்த எலெக்ஷன்ல. ஏன்னா அவர் தெளிவா இருக்கு. இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன். 240 அப்படிங்கிறது வந்து பிஜேபிக்கு எல்லாருமே அவங்க 400 ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க என்ன சொன்னாங்க, 300ஆவது ஜெயிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துல 240 தானே வந்திருக்கு. ஸோ அந்த இவிஎம் டேம்பரிங் அப்படிங்கிறது வந்து காங்கிரஸ்ல வந்து ராகுல் காந்தி வந்து 2018 மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், அப்புறம் சத்தீஸ்கர் 3 மாநிலத்தில் காங்கிரஸ் ஜெயிச்சப்போ அப்ப கேள்வி கேட்டாங்க இவிஎம். அவர் என்ன சொன்னார்னா, நாங்க ஜெயிச்சிட்டோம், ஆனால் அதன் மீதான கேள்விகள் இருக்கதான் செய்கிறது, அதை நாங்கள் தொடர்ந்து எழுப்பிக் கொண்டே இருப்போம் சொன்னார். ஆனா 2021 தமிழ்நாட்டில் ஜெயிக்கப்போ அதை பேசல, 23 கர்நாடகாவில் ஜெயிக்கிறப்போ பேசல, தோக்கும்போது மட்டும் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க சார். நாங்க வாக்கு சீட்டு முறைக்கு மாற போறோம். சட்டமன்றத்தில் கொண்டு வந்ததெல்லாம் சரி. நான் என்ன சொல்றேன், நீங்க பேச மாட்டீங்க. அப்ப கேட்டாங்க, அப்புறம் கேட்கலங்கறாங்க. கர்நாடகா காங்கிரஸ் கவர்மெண்ட் சட்டசபையிலேயே இனிமே வாக்கு சீட்டு முறையை தான் நம்ம எல்லாத்துலயும் பயன்படுத்தணும்னு ஒரு தீர்மானமே கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றேன். காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் கொண்டு வந்து டெக்னாலஜி இருக்கதை யூஸ் பண்ணணும். திருப்பி நீங்க வாக்குச்சீட்டு முறைக்கு போறீங்க அப்படின்றது வந்து அமெரிக்கா தேர்தலே அந்த விமர்சனம் வைக்கிறாங்க சார். அமெரிக்கா மாதிரியான நாடுகள்லயே வாக்குச்சீட்டு முறை தான் சரிங்கிறாங்க. மகாராஷ்டிராவில இந்த மாதிரிலாம் மாற்றி இருக்குன்னு உங்களுக்கு வந்து எலான் மாஸ்கே சொன்னாரு. இவிஎம்ல பிரச்சனை பண்ணலாம் எலான் மாஸ்க் ஒரு முறை சொன்னாரு. எலான் மாஸ்க் என்ன காங்கிரஸ்காரரா, கம்யூனிஸ்டா, திமுகவா? அவங்க சொல்றாங்க இதுல என்ன வேணாலும் பண்ணலாம், அந்த மிஷின்ஸ் எந்த கம்பெனிக்காரங்க வாங்குறாங்க, அந்த கம்பெனி எந்த கட்சிக்காரங்க, இதெல்லாம் பண்ணலாம் எலான் மாஸ்க் சொன்னாரு. இந்த மிஷின் எல்லாமே கவர்மெண்ட் தான். இங்க பிரைவேட் கம்பெனி ஏற்கனவே ப்ரூவன். நீங்க என்ன நேரடியா வந்து நீங்க செக் பண்ணி அதை டேம்பர் பண்ணி காமிங்க எல்லாம் கூட அவங்க சேலஞ்ச். யாருமே டேம்பர் பண்ண முடியல இதுவரை. அதான் எலெக்ஷன் கமிஷன் ஓபனாவே சேலஞ்ச் பண்ணிட்டாங்க, நீங்க இதை வந்து இது பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லி. எனிவே